யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா தெருவே வெறிச்சோடியா இருக்கு. டைம் வேற ஆக போகுது. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? என்னது, நாம நினைச்ச மாதிரியே சித்து வந்துட்டு இருக்கான். எப்படி இது? எப்படி இருந்தா நமக்கு என்ன? இப்போதைக்கு அவன் கூட வீட்டுக்கு போயிடலாம். எப்படியும் பக்கத்துல வந்தா அவனே என்னன்னு கேட்பான். சித்து என்ன போயிட்டா? பாவி பாவி, என்ன எதுவும் கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். திமிர் பிடிச்சவன். ஐயோ, நான் இப்போ எப்படியாவது வீட்டுக்கு போனமே. ஐயோ கடவுளே. நான் வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம இவன் பாட்டுக்கு பைக்ல உட்காந்துட்டு இருக்கான். சரியான திமிர் பிடிச்சவன். கேட்டா குறைஞ்சா போயிடுவான். வண்டி ரிப்பேர் ஆயாச்சு, என்ன வீட்டில் போய் விட்டுறியான்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி ஊரு முறைச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? கோச்சுக்காதீங்க, நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? இந்த அக்கறைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, உங்களுக்கு டோ போடவாது தெரியுமா? தெரியாதா? அப்போ உங்களை எப்படிதாங்க நான் வீட்டுல சேர்க்கறது? பேசாம அப்படியே உங்களை நான் கையில தூக்கிட்டு போயிட்டுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். ஏங்க, நீங்க எப்படியும் ஒரு 80 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. உங்களை போய் என்னால எப்படிங்க தூக்க முடியும்? என்ன சொன்ன? 80 கிலோவா? நீதான் என்ன அப்படியே எடை போட்டு பாத்தியா? இல்ல நீதான் எனக்கு சோறு போட்டு வளர்த்தியா? 80 கிலோ சொல்ற? சரி சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையை சொன்னா உடனே கோபம் வந்துடும். என்னது? சரி சரி, உங்க வண்டி இப்படி ஓரமா லாக் பண்ணிட்டு என் வண்டியில வந்து உட்காருங்க. உன் கூட எல்லாம் வரணும்னு என் தலை எழுத்து. ஏன் பேக இப்படி போட்டிருக்க? ஏங்க, எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல, உட்காருங்க. ஏங்க, ஒரு நிமிஷம் இறங்குங்க. அண்ணா, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்கண்ணா. ஓகேங்க. எனக்கு இப்ப பானிபூரி வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? ஏங்க, நீங்க கேட்டதான் வாங்கி கொடுக்கணுமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க செம்ம பசியில இருக்கீங்க போல. மணி வேற ஆயிட்டு இருக்கு, பேசாம சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். அட இருங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம்ண்ணா, நாங்க கிளம்புறோம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், சாப்பிடுங்க மேடம். வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? இந்தாங்க, சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க.
முடிஞ்சிருச்சு. என்னது எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா மேடம், மொத்தமா நீங்க 20 பீஸ் சாப்பிட்டுருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஓவர் தாங்க. வேணான்னு பிகு பண்ணிட்டு மொத்த கடையும் காலி பண்ணிட்டீங்கல்ல. வாய் மூடு. நான் ஏதோ யோசனையில சாப்பிட்டுட்டேன். அதுக்காக நீ இதை பார்த்துட்டே இருப்பியா? போதும்னு சொல்ல வேண்டியதானே? அட அது எப்படிங்க சொல்ல முடியும்? சாப்பிடுறவங்களை தடுக்கிறது பெரிய பாவம்னு. போதும் அப்படின்னு ஒரு புக்ல படிச்சிருப்ப, அப்படிதானே? இந்தாங்கண்ணா. சார், உங்களை சும்மா சொல்லக்கூடாது சார். ஏன்? நீங்க உண்மையிலே சூப்பர் சார். ஒண்ணு கூட நீங்க சாப்பிடாம எல்லாத்தையும் உங்க லவ்வரை சாப்பிட வச்சு அழகு பாத்தீங்க பாத்தீங்களா? லவ்வர் கிரேட் சார். யோ, என்னையா சொல்ற? நான் இவன் லவ்வர் மாதிரியாவா இருக்கேன்? நான் இவன் லவ்வர் நீ பாத்தியா? எங்க பார்த்த, எப்ப பார்த்த? சொல்லு. ஏய், நீ தான் இந்த ஆள் கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல சொன்னியா? ஐயோ, அதுக்குதான் நீ கரெக்டா என்ன இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஃப்ராடு. என்ன? இருங்க. ஏய், இருங்க. நீ தான் இந்த ஆள் கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல சொன்னியா? ஐயோ, விட்டுருங்க. இருங்க. அதுக்குதான் நீ கரெக்டா என்ன இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஃப்ராடு. இருங்க. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஃப்ராடு. வேண்டாம், பாவங்க. ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். உன்ன ஐயோ, வேண்டாம். இல்லங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. சார் மேடம். ஏய், உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? எடு. ஏங்க, வண்டி எடு. அடிக்க கூடாது. எடு. ஒரு சார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் உங்களை மாதிரி லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுட்டா போதும், எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்க வரீங்க சார். ஐயோ, செத்தா. மேடம், ஐயோ, மேடம், விட்டுருங்க மேடம். மேடம், சொன்னா கேளுங்க மேடம். ஏய், எடு. வண்டி எடு. ஏங்க, நான் எதுவும் பண்ணலங்க. எடு. இப்ப கூட என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் தேவையில்லாம செலவு பண்ணணும்? செலவா? என்ன உளர்ற? ஏங்க, இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு பெட்ரோலும் நடுவுல பானிபூரி சாப்பிட்டீங்கல்ல, மொத்தம் அதுக்கெல்லாம் சேர்த்து 375 ரூபா. அது தென்றல் மாதிரி இருக்கு. ஒழுங்கா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. தென்றலே தான். பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா அனுப்பிச்சா கூட ஓகே தான். சரியான லூசு. கிளம்பு முதல்ல. ஆகாஷ் மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. ஐயா, என்ன பொண்ணு இவ? கூப்பிடவே இல்ல அவர் வீட்டுக்கு, அப்படியே போறாரு. போ. நீங்க போங்க. நான் போய் தொலைறேன், போ. என்னடி தென்றல், நடந்து வர? வண்டி எங்க? வண்டி வர வழியிலேயே திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுமா. ஐயா, அப்புறம் எப்படி வந்த? வண்டி ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு ஆட்டோல வந்துட்டேன். ஆட்டோல வந்த? நீ ஏண்டி பொய் சொல்ற? நான் தான் பார்த்தேனே, மாப்பிள்ள உன்னை பைக்ல கூட்டிட்டு வந்து தெருமுனையில இறக்கி விட்டுட்டு போனத. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. மாப்பிள்ளையா? ஆகாஷ் மாப்பிள்ள தான் உன்னை இறக்கி விட்டு போறாரு. ஏண்டி தென்றல், மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடாம அப்படியே தெருமுனையோட அனுப்பி விட்டுட்ட? என்னடி, நாங்கெல்லாம் ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவோம்னு எனக்கு வெக்கமா? அதான் மாப்பிள்ளைய அப்படியே அனுப்பி விட்டியா? ஏண்டி, மாப்பிள்ளை எப்பவுமே கார்ல தானே வருவாரு, இன்னைக்கு என்ன பைக்ல வந்திருக்காரு? பைக் எப்ப வாங்கினாரு? என்னை இறக்கி விடுறதுக்காக இப்பதான் வாங்கினாரு. சும்மா கிண்டல் பண்ணாதடி, தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்டேன். அது தப்பா? சரி சரி, போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு தோசை ஊத்தி. அம்மா, எனக்கு தோசை எல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரா? நான் சொன்னா மாப்பிள்ளைன்னு சொன்னா? நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதாக்கும். பாத்தியாடி, உனக்கு பானிபூரி பிடிக்கும்னு தெரிஞ்சு வர வழியிலேயே உன்னை கூட்டிட்டு போய் உன்னை நல்லா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட புள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வாய் காஃபி குடுக்காம தெருமணியோட அனுப்பி விட்டுட்டியே. நல்ல பொண்ணுடி நீ.
இப்படி ஒரு அக்கறையான மாப்பிள்ள எந்த ஒரு பொண்ணுக்காச்சும் மாப்பிள்ளையா கிடைப்பாராடி? மா ஆ, உனக்கெல்லாம் எதுவுமே சொல்லி புரிய வைக்கவே முடியாதுமா. தூக்கம் வருது, ஆளை விடு. உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேம்மா. சொல்லுங்க சித்தி. இன்னைக்கு உன் தம்பிக்கு 30 நாள் காரியம்மா. என்னங்க, சித்தி கூட ஊருக்கு போயிட்டு வரட்டா? சரி, போயிட்டு வா. மாமா, நான் சித்தி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாமா. வரேங்க. சரி, வாங்க போயிட்டு வாங்க. சித்தி, போலாம். வாம்மா. நில்லு. இப்போ நீ இந்த வாசப்படி தாண்டி போனா அப்படியே போயிட வேண்டியதுதான். திரும்ப நீ உள்ள வர முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த குடும்பமே ரெண்டா உடைஞ்சாலும் சரி, உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். ஒரு முறைக்கு இந்த தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு போனந்தாம்மா வந்தேன். நான் வரேம்மா. சித்தி, வேண்டாம்மா, நீ வர வேண்டாம். உன் தம்பி காரியத்துக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை சாகடிச்சிடாத. தம்பி காரியத்தை நாங்களே பாத்துக்கிறோம். என்ன போக விடாம தடுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அத்தை. கடைசி வரைக்கும் உங்க ராஜ்யம் இப்படியே இருந்துடாது. தேவையில்லாத ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் மண்ணு கவுன பல பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பணத்தால சொந்த மருமகளையே அடிமை மாதிரி நடத்துற ஒரு அகம்பாவம் பிடிச்சு மாமியார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் அத்த பேசுறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க என்ன அடிமையாக்கின மாதிரி தென்றலையும் அடிமையாக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க. அதுக்கு தென்றலும் ஒத்து போக மாட்டா, ஆகாஷும் ஒத்து வர மாட்டான். ஏன்னா என் புள்ள உங்க புள்ள மாதிரி கிடையாது. தென்றல் விஷயத்துல ஆகாஷ் உங்க பேரும் கிடையாது. அவன் இந்த மாதவியோட புள்ள. தென்றலுக்காக ஆகாஷ் எதை வேணாலும் யார வேணாலும் விட்டு கொடுப்பான். ஏன் உங்களை கூட. தயவு செஞ்சு உங்க குணத்தை சீக்கிரமாவே மாத்திக்கோங்க அத்தை. தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா தென்றலும் ஆகாஷும் உங்களை எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாயிடும். பாட்டி,
என்ன ஆகாஷ், ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஆகாஷ், ஆபீஸ் மீட்டிங்க மதியத்துக்கு மேல போஸ்ட்போன் பண்ண முடியுமா? போஸ்ட்போன் பண்ணலாம் பாட்டி. ஒரு நார்மல் ஸ்டாஃப் மீட்டிங் தான், அதை ஈவினிங் கூட வச்சுக்கலாம். பாட்டி, ஏன் மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ண சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது விசு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் விஸ்வநாத் தெரியும்ல உனக்கு? தெரியும் பாட்டி. பிசினஸ் வேர்ல்டுல விஸ்வநாதன் சார தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? அவர் ஒரு பெரிய பிக் லெஜண்ட். இஸ் a big shot. ஆமா, எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்க? அவரு இன்னைக்கு உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. வாட்? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, அவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால அவர் கம்பெனியோட பிசினஸ்ல பாதிய ஒரு இன்டெலிஜென்ட்டான யங் பிசினஸ் மேன் கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு எடுத்து உன்னை பத்தி விசாரிச்சிருக்காரு போல இருக்கு. நீதான் அவருக்கு இப்போ பெஸ்ட் சாய்ஸா தெரிஞ்சிருக்க. அதான் உன்னை மீட் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பாட்டி. எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்? கரெக்டா 11 மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் பாட்டி. இப்பவே 10:30 ஆயிடுச்சு பாட்டி. இப்ப போனா கரெக்டா இருக்கும். சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஆகாஷ், உண்மையிலேயே இது நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நீ இந்த மீட்டிங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்குவேன்னு நான் நம்புறேன். ஷூர் பாட்டி, உங்க நம்பிக்கைய நான் கன்ஃபார்மா காப்பாத்துவேன். சரி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன் பாட்டி. ஆக்சுவலா நான் இந்த பிசினஸ் டீலுக்கு உங்களை சூஸ் பண்ணதுக்கு காரணமே என் பொண்ணு தாரா தான். ஒரு ஃபங்க்ஷன்ல என் பொண்ணு உங்களை பார்த்திருக்கா. அப்பவே உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. எனக்கு இவ ஒரே பொண்ணுதான். அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நீங்க சொன்ன இந்த 40-60 கான்செப்ட்லாம் கிடையாது. 100% உங்களுக்கு தான். அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. சாரி சார், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் தானே, மேரேஜ் ஆகல. அப்புறம் என்ன? என் பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. அது நோ 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 நோ, அவசரப்பட்டெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அது ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகல்ல. உங்களுக்கு நான் 24 hours டைம் தரேன். நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறது ஏன் பொண்ணா இல்ல ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணான்னு பொறுமையா யோசிச்சு காலையில பதில் சொல்லுங்க. பாய் ஆகாஷ். பாய் சார். ஹாப்பி? என்ன ஆகாஷ், விஸ்வநாத் சார மீட் பண்ணிட்டியா? மீட் பண்ணி முடிச்சிட்டோம். விஸ்வநாத் நம்ம கம்பெனியோட பிசினஸ் டைப் வச்சுக்க
ஓகே சொல்லிட்டாரல்ல? அது பாட்டி. சொல்லு ஆகாஷ். ஓகே சொல்லிட்டாரல்ல? பாட்டி, அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார் பாட்டி. விஸ்வநாத் அப்படி என்ன கண்டிஷன் போட்டாரு? அது நாளைக்கு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பாட்டி. ஏன்பா கண்டிஷனா தானே என்னன்னு கேக்குறேன். அத இப்பவே சொன்னா என்ன? இல்ல பாட்டி, நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அவரோட கண்டிஷனுக்கு என்ன முடிவு சொல்லணும்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும் பாட்டி. ப்ளீஸ். விஸ்வநாத் உங்ககிட்ட போட்ட கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு அதை என்கிட்டயே மறைக்கிறீங்க. நாளைக்கு நீ விஸ்வநாத் கிட்ட சொல்ற முடிவுல தான் இந்த பாட்டியோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா யோசிப்பா. ஆகாஷ், திரும்பவும் சொல்றேன், விஸ்வநாத் கம்பெனிஸோட நாம டைப் வச்சே ஆகணும். இந்த வாய்ப்பை எதுக்காகவும் நாம தவறவிடக் கூடாது. புரிஞ்சுதா? நான் வச்சிடுறேன் ஆகாஷ். சங்கீதா, உன்னை யாரையும் உள்ள விட வேணாம்னு சொன்னல. ஹாய் ஆகாஷ். தென்றல், வா தென்றல். என்ன திடீர்னு வந்துட்ட? நான் தான் நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னல. அதனால தான் நான் இப்பவே வந்தேன். ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன டென்ஷன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நானே பாத்துக்கிறேன். நீ ஆபீஸ் கிளம்பு. என்னாச்சு ஆகாஷ்? என்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன டென்ஷன்? இல்ல தென்றல், இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றல. ப்ளீஸ். சரி, நான் கிளம்புறேன். அட்லீஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாவது சொல்லுங்களேன். அது விஷு குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மிஸ்டர் விஸ்வநாதனை கேள்விப்பட்டிருக்கியா? தெரியுமே, அவரு ரொம்ப பெரிய ஆளாச்சே. எங்க எஃப்எம்ல கூட ஒரு தடவை அவரை இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அவர் எதுக்கு கேட்டீங்க? அவரு நம்ம கம்பெனியோட பிசினஸ் டீல் வைக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காரு. என்ன கண்டிஷன்? நான் அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவர் பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலான்னு விஸ்வநாதன் சார் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவராவே நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், 24 hours டைம் தரேன், நாளைக்கு வந்து பதில் சொல்லுன்னு அவரே சொல்லிட்டாரு. உடனே நீங்களும் ஓகே சொல்லி வந்துட்டீங்க, அப்படிதானே? ஏய் தென்றல், எதுக்கு அழுவுற? நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம். போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் தென்றல், நில்லு. சிது, தென்றல் ஹோஸ்ட் பண்ற ஷோ சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம மேனேஜர் சார் தென்றல் ஹோஸ்ட் பண்ற ஹாய் தமிழா ஷோ ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சலுப்பு தட்டுற மாதிரி ஃபீல் பண்றாரு. வாய்ஸை மாத்தி பார்த்தா
கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுதான். அதனால நாளையில இருந்து உன்ன ஹோஸ்ட் பண்ண சொல்லி மேனேஜர் சொன்னாரு. தென்றலோட வாய்ஸை விட என் வாய்ஸ் பெட்டரா இருக்க போது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஆர்ஜி ஆகணும்னு ஆசைப்பட்டதே தென்றலோட வாய்ஸை கேட்டுதான். என்ன வாய்ஸ் தெரியுமா? மேஜிக் வாய்ஸ். அவங்களுக்கு எஃப்எம்ல அவங்க குரலை கேட்டுட்டு நேர்ல அவங்க முகத்தை பாக்குற மாதிரி அவ்வளவு லைவா இருக்கும். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஷோவை அவங்களே பண்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு பதிலா இந்த ஷோவை நான் பண்ணேன்னா அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் 2 ஷோ நீ சேர்த்து பண்ணா சீக்கிரம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சித்து. தென்றல் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டா. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாது சித்து. அப்புறம் நீ மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் தென்றலை இன்சல்ட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண போறதில்ல. எனக்கு எவ்வளவு பெரிய கெயினா இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்த விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்காகவும் என்னால தென்றலை விட்டு கொடுக்க முடியாது. சித்து, அவசரம் இல்ல. இது உனக்கு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நாள் டைம் எடுத்து நீ நல்லா யோசிச்சுட்டு வந்து நாளைக்கு கூட உன் முடிவு சொல்லு. இந்த விஷயத்துல எனக்கு யோசிக்கிறதுக்கு டைமே வேணாம் மேக்னா. இப்ப மட்டும் இல்ல, நீ 1 வருஷமா கேட்டாலும் என்னோட பதில் இதாதான் இருக்கும். ஆக்சுவலா இதை நான் உன்கிட்ட சொல்றதை விட மேனேஜர்கிட்ட சொல்றதான் கரெக்டா இருக்கும். நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். ஹே சித்து. ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி. ஆகாஷ்க்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். இல்ல பாட்டி, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். ஏன், வெளியில எங்கேயாவது சாப்பிட்டியா? நோ, எனக்கு பசிக்கல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ். தென்றல், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, தூக்கம் வரல. நீ சாயந்தரம் வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. ஏதோ வேலை ஜாஸ்தி இருக்கும், அதான் நீ டயர்டா இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் வேற ஏதாவது விவகாரமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. அம்மா, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. ஏன் போட்டு உயிர் எடுக்கிற? போய் தூங்கு. சரி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லட்டுமா? அவர்கிட்ட சொல்றியா என்னன்னு? அம்மா, ஏமா இப்படி பண்ற? நீயாவது போய் நிம்மதியா தூங்கு. இல்ல இல்ல, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்றேன். அவரே வந்து என்னன்னு கேட்கட்டும். இப்ப என்ன, உனக்கு காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? உனக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் தாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணும் தப்பு இல்ல. நீ நினைச்சதுதான் கரெக்ட். ஏன்னா நீதான் அவரை மாப்பிள்ள தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தல. இப்ப எதுக்கு அனாவசியமா மாப்பிள்ள பேரை இழுக்கிற? மாப்பிள்ள அவரோட பணக்கார புத்திய காட்டிட்டாரு. விஸ்வநாதன் ஒரு பிசினஸ் மேன், கேள்விப்பட்டிருக்கியா? அவர் உங்க மாப்பிள்ளைய விட 10 மடங்கு பெரிய மல்டி மில்லியனர். அப்படிப்பட்ட விஸ்வநாத் உன் மாப்பிள்ளைய பிசினஸ் டீல் விஷயமா மீட் பண்ணிருக்காரு. அதுவும் எதுக்குன்னு தெரியுமா? அந்த விஸ்வநாத்தோட பொண்ணுக்கு உன் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால தான் பொண்ணை கட்டிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலாமான்னு
விஸ்வநாத் உன் மாப்பிள்ளை கிட்ட டீல் பேசிருக்காரு. அதுக்கு உன் மாப்பிள்ளை எந்த பதிலும் சொல்லாம அமைதியா திரும்பி வந்திருக்காரு. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு ஆகாஷ் அந்த விஸ்வநாத்தோட பொண்ணதான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் முழுசா செத்துருவேன். தென்றல், என்னடி என்னென்னமோ சொல்ற? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். நானே ஆகாஷ நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க ஆகாஷ், அது என்ன கண்டிஷன்? நான் அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவரோட பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலான்னு விஸ்வநாதன் சார் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவராவே நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், 24 hours டைம் தரேன், நாளைக்கு வந்து பதில் சொல்லுன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் இப்பவே ஆண்டாளம்மா கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துட போறேன். அம்மா நில்லம்மா, இந்த ராத்திரியில எதுக்குமா அங்க போற? எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். அதுக்குள்ள நான் தலை வெடிச்சு செத்துருவேன் போல இருக்கு. பெத்த பொண்ணோட வாழ்க்கை இங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இதுல ராத்திரி என்ன பகல என்ன? சுமாரிடி. அம்மா அம்மா, மாப்பிள்ளை யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அம்மா லட்சுமி, நீங்க திடீர்னு இங்க வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை ஏன் கேக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. ஆமா ஆண்டாள், அவங்க விஸ்வநாதன் யார சொல்றாங்க? விசு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் விஸ்வநாத் இருக்காருல்ல, அவர்தான். அம்மா, நீங்க அந்த விஸ்வநாதன் கரெக்டா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சுமா இப்படி அமைதியா இருக்கீங்க? அம்மா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. விஸ்வநாத் குரூப்புக்கும் நம்ம ஆகாஷ்க்கும் என்னமா சம்பந்தம்? நம்ம விஸ்வநாத் இருக்காருல்ல, அவரு நம்ம கம்பெனியோட பிசினஸ்ல டை அப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஆகாஷ மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பிசினஸ் வச்சுக்கிறது நம்ம கம்பெனிக்கு லாபம்னு நினைச்சு நான் தான் ஆகாஷ காலையில போய் அவர் ஆபீஸ்ல பார்க்க சொன்னேன். ஆனா அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆகாஷ் கிட்ட கேட்டதுக்கு விஸ்வநாத் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதனால அது சம்பந்தமா நாளைக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறமா தான் எதையும் சொல்ல முடியும்னு மேம்போக்கா சொன்னா. சரி, நானும் அத பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாமேன்னு விட்டுட்டேன். லட்சுமி, நீ சொல்லு, எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேக்குற? தென்றல் அப்படி என்னதான் உன்கிட்ட சொன்னா? அதுவும் எதுக்குன்னு தெரியுமா? அந்த விஸ்வநாத்தோட பொண்ணுக்கு உன் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால தான் பொண்ணை கட்டிக்கிட்டா பிசினஸ் டீல் வச்சுக்கலாமான்னு விஸ்வநாத் உன் மாப்பிள்ளை கிட்ட டீல் பேசிருக்காரு. இந்த குழப்பத்துலதான் ஆகாஷ் சாப்பிடாம கூட டென்ஷனா இருக்கானா? இப்ப சொல்லுங்கம்மா, என் பொண்ணு கேக்குறது சரிதானே? ஆகாஷ் நான் என்ன சொன்னாலும் அவ அப்படியே கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லட்சுமி, என்ன நடந்தாலும் தென்றல் தான் இந்த வீட்டு மருமக. ஆகாஷ் இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நிம்மதியா வீட்டுக்கு கிளம்பு. கண்ணா, அம்மா. லக்ஷ்மிய வீட்டுல டிராப் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, நீங்க உங்களை நம்பிதான் போறேன். என் பொண்ண கை விட்டுறாதீங்கம்மா. விஸ்வநாத் ஏதோ கண்டிஷன் போட்டிருக்காருன்னு சொன்னேன். அவர் கண்டிஷனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிச்சிட்டியா? அவர்கிட்ட என்ன சொல்லணும், எதை விட்டு கொடுக்கணும், எதை ஓகே சொல்லணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு இது எல்லாத்தையும் நான் கிளியரா யோசிச்சிட்டேன் பாட்டி. சரிப்பா, நீ அவர்கிட்ட என்ன முடிவு சொல்ல போற? அதுவா? சொல்லுப்பா. வந்து சொல்றேன். இப்ப கூட இவன் என்ன முடிவெடுத்திருக்கான்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. இந்தாங்க, இப்ப நீங்க சைன் பண்ணுங்க ப்ளீஸ் ஆகாஷ். ஆகாஷ், அக்ரிமெண்ட்ல ஏதாவது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தப்பா இருக்கா? அப்படின்னா என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்க, இப்பவே சரி பண்ணிடலாம். இது உங்களுக்கே கொஞ்சம் சீப்பா தெரியல? 24 மணி நேரம் இல்ல சார், 24 ஜென்மம் எடுத்தாலும் தென்றல் தான் என்னோட ஒய்ஃப். மிஸ்டர் விஸ்வநாத், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களை விட ஒரு பெரிய பிசினஸ் மேன் இதே மாதிரி ஒரு பிசினஸ் டைப் விஷயமா திடீர்னு உங்களை மீட் பண்ணி இதே மாதிரி ஒரு 24 hours டைம் கொடுத்து நாளையில இருந்து உங்க பொண்ணு தாராவ உங்க பொண்ணு இல்ல அவரோட பொண்ணுன்னு சொல்ல சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் நேத்தே சொல்லியிருந்தா உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. நானும் நீங்க கொடுத்த 24 hours நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் இது எல்லாத்தையும் விட தென்றல் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்காக நான் உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிதான் சார் ஆகணும். இந்த பிசினஸ் டீல் இல்ல சார், வேற எந்த டீலை வச்சோம் என் தென்றல என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா என் தென்றல் தான் எனக்கு உயிர். ஹலோ விஸ்வநாத். மேடம். சொல்லுங்க விஸ்வநாத், ஆகாஷ் என்ன சொன்னா? உங்க பேரை நீங்க எதிர்பார்த்த முடிவை சொல்லல மேடம். hours இல்ல 24 ஜென்மானாலும் தென்றல் தான் ஒரு ஒய்ஃப்னு சொல்லிட்டாரு. இந்த பிசினஸ் டீல் மட்டும் இல்ல, வேற எந்த டீல் வச்சாலும் தென்றல் அவர்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு மேடம். என்ன மீறி அவனா தன்னிச்சையா எதையும் யோசிக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. இல்லாண்டால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா? யாரோட பேச்சையும் நான் கேட்க விரும்பல. போங்க இங்க இருந்த முதல்ல.
பிசினஸ் நீ ஓகே பண்ணி இருந்தா நமக்கு பல கோடி லாபம் கிடைச்சிருக்கும். நம்ம கம்பெனி உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கும். இது மூலமா நம்ம பிசினஸ்ல உலகத்திலேயே நம்பர் 1 ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் பல நல்ல விஷயம் இருக்கும்போது உனக்கு அதெல்லாம் பெருசா படல இல்ல? ஒரு எஃப்எம்ல சாதாரண ஆர்ஜேவா ஒர்க் பண்ற தென்றல் தான் முக்கியமா போயிட்டாளா? சொல்லுப்பா, உனக்கு எல்லாத்தையும் விட தென்றல் தான் முக்கியமா தெரியறாளா? ஆமா பாட்டி, தென்றல் தான் முக்கியம். ஆகாஷ். ஆமா பாட்டி, நீங்களும் உங்க வாக்கும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாஷ், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. தென்றல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் இல்ல, நீங்க தான். தென்றலுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்க எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டீங்களே, அதனால உங்க ஆசையையும் உங்க வாக்கையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக நான் இந்த பிசினஸ் டீல வைண்ட் அப் பண்ணிட்டேன் பாட்டி. என்ன இவன் இப்படி பேசுறான்? பரவாயில்ல, இவங்க கிட்ட எப்படி பேசினா எப்படி சமாளிக்கலான்னு ஆகாஷ் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்துல நீ என் பேருங்கிறத நிரூபிச்சிட்ட ஆகாஷ். என் செல்ல பாட்டி, தேங்க்யூ சோ மச். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல அத்தை,